கேள்வி எண் 1. இந்தியாவின் மொழிவாரியான மாநிலங்களின் எல்லைகளை மறுசீரமைக்க அமைக்கப்பட்ட ஆணையம் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பசல் அலி ஆணையம். கேள்வி எண் 2. குற்றவாளிகள், அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையிலான தொடர்பை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வி.என். வோரா குழு. கேள்வி எண் 3. இந்தியாவில் வரி சீர்திருத்தங்களை பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ராஜா செல்லையா குழு. கேள்வி எண் 4. இந்தியாவிற்கான புதிய மாதிரி காவல் சட்டத்தை வரைவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, சோலி சொராப்ஜி குழு. கேள்வி எண் 5. மேற்கு தொடர்ச்சி மலையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, காட்கில் குழு. கேள்வி எண் 6. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை விசாரிக்க குஜராத் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட விசாரணை கமிஷன் எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, நானாவதி மேத்தா கமிஷன். கேள்வி எண் 7. வங்கிகளின் நிதி ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்கான கேமல்ஸ் மாதிரியை பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, எஸ். பத்மநாபன் குழு. கேள்வி எண் 8. வருமான வரி சீரமைப்பு மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்க இந்திய அரசால் அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வாஞ்சு கமிஷன். கேள்வி எண் 9. இந்தியாவில் கல்வியை மேம்படுத்த பரிந்துரை வழங்க இந்திய அரசு அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, கோத்தாரி கமிஷன். கேள்வி எண் 10. இந்தியாவின் தேசிய வருமானம் மற்றும் புள்ளியியல் துறையை மேம்படுத்த அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மகளநோபிஸ் குழு. கேள்வி எண் 11. கிராமப்புற வளர்ச்சி மேம்படுத்துவதற்கு நபார்டு வங்கியை அமைக்க எந்த குழு பரிந்துரை செய்தது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சிவராமன் கமிஷன். கேள்வி எண் 12. சிவராமன் குழு பரிந்துரையின் பேரில் நபார்டு வங்கி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஜூலை 12, 1982. கேள்வி எண் 13. மாவட்ட அளவில் திட்டமிடல், பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை வலுப்படுத்த அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அனுமந்தராவ் கமிஷன். கேள்வி எண் 14. அரசு துறைகளில் ஊழல்களை ஒழிக்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சந்தானம் குழு. கேள்வி எண் 15. இந்திய தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை வழங்க அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, தினேஷ் கோஸ்வாமி குழு. கேள்வி எண் 16. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, பர்மா குழு. கேள்வி எண் 17. இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கஸ்தூரி ரங்கன் குழு. கேள்வி எண் 18. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள வளங்களை பாதுகாக்க அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கஸ்தூரி ரங்கன் குழு. கேள்வி எண் 19. சந்தானம் குழு பரிந்துரைப்படி மத்திய விழிப்புணர்வு ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1964. கேள்வி எண் 20. சந்தானம் குழு பரிந்துரைப்படி மத்திய புலனாய்வுத்துறை எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1963.
கேள்வி எண் 21. விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்படைய செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு இது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அசோக் தல்வால் குழு. கேள்வி எண் 22. இந்தியாவின் நிதி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, விஜய் கேல்கர் குழு. கேள்வி எண் 23. இந்தியாவில் வறுமை வரம்பை புதிய முறையில் கணக்கிட அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டெண்டுல்கர் குழு. கேள்வி எண் 24. மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்களை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சர்க்காரியா கமிஷன். கேள்வி எண் 25. இயற்கை வளங்கள் ஒதுக்கீடு மற்றும் அனுமதிகள் தொடர்பான பிரச்சினைகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஷா கமிஷன். ஆர்பிஐ கையிருப்பு மற்றும் மீதமான நிதியை எவ்வாறு கணக்கிட்டு அரசுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பீமல் ஜாலன் குழு. கேள்வி எண் 27. யாருடைய தலைமையில் முதலில் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மொரார்ஜி தேசாய். கேள்வி எண் 28. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பற்றி ஆராய அமைத்த குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பூஞ்சி குழு. கேள்வி எண் 29. வறுமை வரம்பை புதிய முறையில் கணக்கிட அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ரங்கராஜன் குழு. கேள்வி எண் 30. காப்பீட்டுத் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மல்கோத்ரா குழு. கேள்வி எண் 31. இரண்டாம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வீரப்ப மொய்லி கமிஷன். கேள்வி எண் 32. விவசாயிகளின் பிரச்சினைகள் மற்றும் வருமானங்களை ஆராய அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் எம்.எஸ். சுவாமிநாதன் குழு. கேள்வி எண் 33. 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் ஆராய தமிழக அரசு அமைத்த குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சத்யநாராயணன் குழு. கேள்வி எண் 34. கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாரை விபத்தை ஆராய தமிழக அரசு அமைத்த குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கோகுல் தாஸ் கமிட்டி குழு. கேள்வி எண் 35. வேங்கை வயல் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு அமைத்த குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சத்யநாராயணன் குழு. கேள்வி எண் 36. மத்திய மாநில உறவுகள் பற்றி மறுபரிசீலனை செய்ய தமிழக அரசு அமைத்த குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, குரியன் ஜோசப் குழு. கேள்வி எண் 37. பள்ளி கல்லூரிகளில் சாதி ரீதியான வேறுபாடுகளை ஒழிக்க தமிழக அரசு அமைத்த குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, நீதிபதி கே. சந்துரு குழு. கேள்வி எண் 38. தமிழ்நாட்டில் உள்ள சிறார் காப்பகங்களின் செயல்பாட்டை பகுப்பாய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நீதிபதி கே. சந்துரு குழு. கேள்வி எண் 39. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஜெய் ஜெயரஞ்சன் குழு. கேள்வி எண் 40. வேலைவாய்ப்பு மற்றும் வறுமையை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, தண்டாவாலா குழு.
இது உங்களுக்கான கேள்வி. மாண்டேகு சிம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களால் நிறுவப்பட்ட இரட்டை ஆட்சி பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.